ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் தான் வந்திருக்கோம். காரைக்காலில் எங்கள் சொந்தக்காரங்க பையனுக்கு காது குத்தி, அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போல்லாம் காலையிலே 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி குளித்து கிளம்பி 6:30க்கெலாம் வேன் ஏறிட்டோம். இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு காது குத்துறதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தூங்கிட்டே வந்தியா? ரெண்டு பேரும் மொட்டை அடிக்கிறத பார்க்க போகிறீங்களா? சரி வாங்க பார்ப்போம். இந்த குட்டி தம்பிக்கு தான் மொட்டை அடித்து காது குத்த போகிறாங்க. இன்னும் 1 வயசு கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் மொட்டை அடிக்கவே காட்டல. அதுக்கப்புறம் எப்படியோ மொட்டை அடிச்சிட்டாங்க. சாமிக்கு மாவிளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் காது குத்து முடிஞ்சோடனே தாம்பூலப்பை வச்சு கொடுப்பாங்கள, அதுக்காக மாமா, என் தங்கச்சி, என் அக்கா பையன் எல்லாருமே தாம்பூலப்பை போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா குத்து விளக்குக்கு பொட்டு எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தாங்க. நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் யாருமே சாப்பிடாமலே வந்துட்டோம். அதனால் இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த வேலைலாம் முடிஞ்சோடனே அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி எடுத்துருச்சுங்க. அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. சாம்பார் வேணுமா சட்னி வேணுமா அதை சொல்லு. அடுத்ததாக காது குத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குத்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க. காது குத்துனது தம்பி செம்மையாக அழுட்டான். 1 வயசு கூட ஆகலையா, சின்ன குழந்தை தானே, அதனால் ரொம்ப கத்திட்டான். காது குத்துன உடனே குழந்தைக்கு திருஷ்டி பட்டிருக்கும் இல்லையா, அதனால் ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. அப்புறம் ஆரத்தி உடனே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 பேர் சேர்ந்து ஆரத்தி எடுத்தாங்க. நிறைய
இன்னொருத்தர் போங்க. உட்காருங்க, அப்படியே உட்காந்து 3 பேத்துக்குமே வச்சு எப்படி 3 பேத்துக்கு பழனிக்கு வைங்க. பழனிக்கு ஆளை எடுத்தாச்சு கழட்டிக்க. இப்படியும் இப்படியும் என்ன நவகிரக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? எல்லா சாமியும் கும்பிட்டாச்சா? தண்ணி வை இந்த மூணு அப்படிதான் மறக்கா இருக்கும். என்ன பண்ற கிட்ட போடி அங்க போய் தெரியாது விட்ட போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காது குத்தி சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்துருந்தாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.